இன்றைக்கி ஒரு சண்டே சமையல் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீ ஃபுட் தான் வாங்கியிருந்தேன். 2 ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ப்ரானு. இது பார்த்திங்கன்னா மத்தி மீன். யூஸ்வலாக கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும், இன்றைக்கி சின்ன சைஸ் தான் கிடச்சிது. மத்தி பார்த்திங்கன்னா 300 இருந்தது, இப்போ வந்து பெர் கேஜி 400 ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 1/2 கேஜி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரான் ஒரு 1/2 கேஜி. ப்ரான் பார்த்திங்கன்னா இவ்வளோ யூஸ்வலாக வந்து 550, ஸோ 275 1/2 கேஜி. எப்போவுமே சங்கரா மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. இந்த டைம் வந்து லாஸ்ட் 2 டைம் ஆகும்போது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, ஏன்னு தெரில. ஆல்ரெடி இது எல்லாமே எங்கள் ஊருக்கு ஐஸில் தான் வருது. இருந்தாலும் யூஸ்வலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லாஸ்ட் 2 டைமுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை. பட் அது ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 450 ஆயிடுச்சு. முன்ன 400 இருந்தது, இப்போ 450 ஆயிடுச்சுங்க. நானே மட்டன்லாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது, போய் வாங்குறதுக்கு க்ரௌடாகவும் இருக்கும் இன்னும் சண்டேஸில் எங்கள் ஊரில். அதனால தான் ஃபிஷ் பக்கம் போனேன். இப்போ ஃபிஷ்ஷும் வாங்க முடியாது போல் இருக்குங்க. இனிமேல் வெறும் முட்டை குழம்பு தான் வச்சு சாப்பிடணும் மாட்டிருக்கு. சங்கரா மீன் தாங்க ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் இருந்தது. ப்ரானும் மத்தியும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் போட்டுட்டேன். எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலான்னு. எல்லாத்தையும் ஒரே நாளில் செஞ்சோன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் நான் இன்றைக்கி மார்னிங்க்கு வந்து மீன் குழம்பு இட்லி மட்டும் பண்ணிட்டோம். மதியத்துக்கும் வந்து சேம் மீன் குழம்பே யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸும் ரசம் மட்டும் வச்சா போதும். ஸோ மீன் குழம்பு சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து இட்லிக்கு வச்சுருந்தோம். இட்லியை விட எனக்கு தோசைக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த தலை பீஸ்லாம் சாப்பிட தெரியாதுங்க. அதனால் அதை நம்ம எடுக்கிறதில்ல, அது நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது.